ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூலை 15ஆம் தேதியன்று மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். பெண் காவலர்களிடம் புலம்பியவர், இதுவரை 2000 மனு கொடுத்தாச்சு, இனி மனு கேட்டால் மரியாதை கெட்டுவிடும் என எகிரியதால் அங்கிருந்த அனைவரும் மிரண்டு போயினர். உடனே ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருந்த கலெக்டர் மூதாட்டியை அழைத்து நடந்தது குறித்து கேட்டறிந்தார். அப்போது அந்த மூதாட்டி ராமநாதபுரம் நகரை சேர்ந்த சேதுலட்சுமி என்பது தெரிய வந்தது. கணவரை இழந்த சேதுலட்சுமி மருமகளுடன் வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மருமகள் தன்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் தனக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரித்துக் கொண்டதாகவும் கூறினார். கடந்த 2020ஆம் ஆண்டில் இருந்தே காவல் நிலையம் முதல் கலெக்டர் அலுவலகம் வரை பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஏறி இறங்கியும் இதுவரை தனது மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொறிந்து தள்ளினார் அந்த மூதாட்டி. அதோடு கலெக்டரை பார்த்து, இதுவே உங்கள் சொத்தாக இருந்தால் சும்மா விடுவீர்களா என கேட்டார். அதற்கு கலெக்டர் தன்னிடம் சொத்துக்கள் இல்லை என கூற, மூதாட்டியோ உங்களிடம் சொத்துக்கள் இல்லாமல் இருக்குமோ என வெகுளித்தனமாக கேட்டார். இதை கேட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மூதாட்டி நம்பிக்கையுடன் அங்கிருந்து கிளம்பினார். சொத்துக்களை மீட்டு தருமாறு 4 ஆண்டுகளாக மனு அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மூதாட்டி கண் கலங்கியது அங்கிருந்த அனைவரையும் வேதனை அடையச் செய்தது. மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கண்ணன் பாபு.